ஹலோ யோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான உங்களுக்கு அகாடமிக் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்ட் செமஸ்டர் ஜூலை டு நவம்பர் 2026க்கான அகாடமிக் ஷெடியூல் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த அகாடமிக் ஷெடியூல்ல இருந்து உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து எப்போ ரீஓப்பன் ஆகுது, லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ செமஸ்டர் ஆரம்பிக்குது, தென் உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் டேட்ஸ் என்ன, நீங்களை எப்போ நீங்கள் உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் நீங்கள் பார்க்கலாம், நெக்ஸ்ட் செமஸ்டர் எப்போ ரீஓப்பன் ஆகுது, இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேலண்டரும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ்ல வந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில இருந்து உங்களை நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான உங்க அகாடமிக் ஷெடியூல் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த அகாடமிக் ஷெடியூல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம், தென் எம்இ எம்டெக், தென் எம்சிஏ எம்பிஏ ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம், தென் எம்பிஏ 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ், இது எல்லாத்துக்குமே இந்த அகாடமிக் ஷெடியூல்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அகாடமிக் ஷெடியூல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இயருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் அண்ட் 5 இயர்ஸ் இன்டெகிரேஷன்னா உங்களுக்கு வந்து 5th இயர் எல்லாத்துமே காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஜூலை 1 உங்களுக்கு ரீஓப்பன் பண்றாங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 28 வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே சொல்லியிருக்காங்க. இது என் செமஸ்டர்ஸோட எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 5 வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு அசஸ்மெண்ட், அசஸ்மெண்ட் உங்களுக்கு 2 அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ்க்கு ஜூலை 1ல இருந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 25ல இருந்து 28 வரைக்கும், உங்களுக்கு அக்டோபர் 28 வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் வந்து அட்டண்டன்ஸ் பீரியட் இருக்கும். தென் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 13 டு ஆகஸ்ட் 24. தென் அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 13லேருந்து அக்டோபர் 26 வரைக்கும் செகண்ட் டெஸ்ட் இருக்கும். தென் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கிறவங்க ரிவ்யூஸ் 1, ரிவ்யூ 2, ரிவ்யூ 3க்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 1லேருந்து ஆகஸ்ட் 6 வரைக்கும். ரிவ்யூ 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 7லேருந்து தென் செப்டம்பர் 16 வரைக்கும். ரிவ்யூ 3 செப்டம்பர் 17 டு தென் 28 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு சொல்லிருக்காங்க. தென் என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 15th மேலே உங்களுக்கு லீவு இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 15th முன்னாடி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16th இருந்து உங்களுக்கு என் செமஸ்டர் வந்து உங்களுக்கு ரீஓப்பன் ஆகும் 16th டிசம்பர்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜஸ்க்கு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பிடெக், ஓகேங்களா, எம்இ எம்டெக், எம்பிஏ எம்சிஏக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எம்மார்க் தென் பி டிசைன் எம் பிளான் கேட்டவங்களுக்கு, ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஜூலை 1லேருந்து உங்களுக்கு ஓப்பன், 28 அக்டோபர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. தென் என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th வந்து நவம்பர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் கண்டினியூ அசஸ்மெண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட் 1 வந்து உங்களுக்கு ஜூலை 1ல இருந்து 24th ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13th ஆகஸ்ட்ல இருந்து 24th ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க. தென் செகண்ட் அசஸ்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25th ஆகஸ்ட்ல இருந்து 28th அக்டோபர் வரைக்கும் சொல்லிருக்காங்க. தென் டெஸ்ட் பீரியட் வந்து அக்டோபர் 13 டு 26 வரைக்கும் சொல்லிருக்காங்க. தென் ஸ்டூடியோ கோர்சஸ், ஸ்டூடியோ கோர்சஸ் உங்களுக்கு இருக்கும்ல, அதுல வந்து 3 அசஸ்மெண்ட் இருக்கு. இந்த 3 அசஸ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 1 டு அக்டோபர் 6 வரைக்கும், ஆகஸ்ட் 6 வரைக்கும், ஆகஸ்ட் 7 டு தென் செப்டம்பர் 16, தென் செப்டம்பர் 17 டு ஆகஸ்ட் 18, அக்டோபர் 28 வரைக்கும் சொல்லிருக்காங்க. தென் டெஸ்ட் பீரியடும் உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜூலை 30 டு ஆகஸ்ட் 6 வரைக்கும், செப்டம்பர் 8ல இருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் செகண்ட் சக்சஸ் இருக்குன்னா. தென் தேர்ட் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 டு 27 அக்டோபர்ல உங்களுக்கு வரும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீஓப்பன் வந்து 16 வரை சொல்லிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர்க் பி டிசைன் தென் எம்ஆர்க் ப்ரோக்ராமுக்கு நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதனால வந்து அப்ளை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறவங்க, ஓகேங்களா, இப்பவே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கான
அகாடமிக் ஷெட்யூல் வந்து ரீஓப்பன் ஆயிருச்சு. உங்களுக்கு காலேஜ் ரீஓப்பன் டேட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இதான் உங்களுக்கு காலேஜ் டேட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறது. தென் அதே மாதிரி இதுக்கான கேலண்டரும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு கேலண்டரும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்கான உங்களுக்கு கேலண்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேலண்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. தென் உங்களுக்கு கேலண்டர் இதுதான் உங்களுக்கு கேலண்டர் சொல்லியிருக்கிறது. இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்களா ஒவ்வொரு இதுக்குமே இப்போ கேலண்டர்ஸ் வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எப்பப்போ உங்களுக்கு காலேஜஸ்ல உங்களுக்கு இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இந்த செமஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா 80 டேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஒர்க்கிங் டேஸ் வேணா டோட்டல் வந்து 80 டேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களா இதான் வந்து சொல்லியிருக்கிறது. கேலண்டர் இது தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு தகவலோட உங்களுக்கு வேற ஒரு வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.